Hello viewers, welcome to கையளவு சமையல் simple and tasty cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு instant sweet recipe. இது ரொம்ப ஈஸி. வீட்ல நம்ம எப்பவுமே எந்த பழம் இருக்கோ இல்லையோ ஒரு வாழைப்பழம் வச்சிருப்போம். அதுவும் குழந்தைங்க வயசானவங்க இருக்கிறவங்க வீட்ல கண்டிப்பா பழத்துல வாழைப்பழம் இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான குயிக்கான இன்ஸ்டன்ட் ஒரு ஸ்வீட் பார்க்கலாம் வாங்க. நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் பனானா அப்பம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நான் ஒரே ஒரு ராபஸ்டா வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசி மாவு, அதில் எனக்கு காலுக்கும் கம்மியாக ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் ரொம்ப விரும்புகிறவங்க 1.25 கப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பனானாவை இந்த கிளாஸ் பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இதுக்கு எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மஞ்சப்பழம், பச்சைப்பழம், பூவம்பழம், ரஸ்தாளி, ஏலக்கி, இப்படி எந்த பழம் வேணாலும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இப்போ வீட்டில் ராபஸ்டா இருந்தனால நான் இதை எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் நீங்கள் பண்ணாலுமே பனானாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ வாழைப்பழம் விரும்புகிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது கூட அரிசி மாவையும் சேர்த்துடலாம். சர்க்கரையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை எல்லாமே நீங்கள் இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஸ்மாஷ் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது இந்த அப்பம் விடுற அந்த பக்குவம் வர வரைக்கும் மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டர் நம்ம நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். எடுத்து விட்டால் அப்படி பொத்துன்னு போய் உட்கார்ற மாதிரி. இது எப்படி நம்ம அப்பம் பண்ணுவோமோ அதே ஸ்டைல் தான். ஆனால் ஈஸியாக நம்ம ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் முதல்ல ஒன்றா போடலாம். இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ நான் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த போட்டு இப்படி திருப்பி விடும்போது நல்லா ஒரு 1/2 நிமிஷம் கழிச்சே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் வெறும் அரிசி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் டக்குன்னு பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்டராக இருக்கும். அதனால் அதோட ஷேப்பெல்லாம் போய் கரண்டியெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் 1/2 நிமிஷம் கழிச்சுட்டு ஒன்றா திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பேட்டரியும் போடுவோம். நம்ம ஈஸியாக வீட்லேயே இன்ஸ்டன்ட் பனானா அப்பம் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஈஸி. இதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ட் கிடையாது. வெறும் அரிசி மாவு, ஒரே ஒரு வாழைப்பழம், அதுக்கு சர்க்கரை, அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியான ரெசிபின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப குயிக்காக ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மினிட்ல நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு சென்சிட்டிவான விஷயம் என்னென்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்து இந்த அப்பம் பண்ணுறதுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை திருப்பி போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களோட பேன் எந்த சைஸோ அதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகாத மாதிரி நல்ல கேப் விட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை திருப்பி போடலாம். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.